எப்படி இருந்துச்சு மேட்ச் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். சிஎஸ்கே மேட்ச் ஃபேன்ஸ்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க, அதெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்டார்டிங்கில் ஒரு ரொம்ப டாட் ஆடாமல் கொஞ்சம் ஆடி இருந்தாங்கன்னா ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும், ஜெயிச்சிருக்கலாம் ஈஸியாக. அதேமாரி போலிங்கில் விக்கெட்டே எடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டம்பிட்டு, அதுவும் வந்து அவர் பண்ணதாக தான், சாம்சன் பண்ணதாக தான், இல்லை விக்கெட்டே வந்துருக்காது. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். லாஸ்ட் மேட்ச் நல்லா வின் பண்ணாங்க, இந்த மேட்ச் எல்லாத்தையுமே கோட்டை விட்டாங்க. அதுதான் சேப்பாக்குன்றது வந்து சென்னைக்கு ஒரு கோட்டை மாதிரி. கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 7 மேட்ச் லூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பேக் டு பேக் 2 வின் பண்ணோம். ஸோ இப்போ சேப்பாக்கில் திருப்பி ஒரு பெரிய தோல்வி. ஸோ ரசிகராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? எல்லாம் வந்து டெம்பரரி தான் ப்ரோ. நம்ம 17 வருஷம் ஆண்டிருக்கோம், 18வது வருஷம் தான் போச்சு. வின் பண்ணா எல்லாம் மறந்துடலாம். அவள்தான் இன்னும் ஒரு அடுத்த வருஷம் இல்லை ஒரு 2-3 வருஷத்துல எல்லாம் மாறும், திருப்பியும் நம்ம மேல வரும். அவள்தான். நிச்சயமா தோனி இந்த வரைக்கும் விளையாடாதது ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கு ரசிகர்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கும் ஏமாற்றம் தான் ப்ரோ, எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். அவர் வருவான்னு தெரிஞ்சாலே எதிரணிக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த எஃபெக்ட் வந்து அப்போ தெரியும், அவர் வந்தாதான் தெரியும். அவர் இருந்தாலே இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா 2-3 விக்கெட் விழுந்திருக்கும். ஸ்டார்டிங்ல பேர் கரெக்டா அனுப்பியிருப்பாரு, அதுதான் மிஸ் ஆகுது. அவரோட கைடன்ஸ் வேணும் கண்டிப்பா. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு தனியா லாஸ்ட் வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணாம செம்மையா எடுத்துட்டு வந்தாரு. அது அவரால் தான் ஒரு 158 நம்ம ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்னிங்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னிங்ஸ் நல்லா தான் போறோம். ஆனா ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ரொம்ப டாட் ஆயிட்டாங்க, அதுதான் ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 10 ஓவர்ஸ் நம்ம ஒரு 60 இல்ல 70 கிட்ட இருந்தோம்னா ஈஸியா ஒரு 180 பிளஸ் அடிச்சிருக்கலாம். அது நல்லா தான் ஆனாரு. பட் ஸ்டில் அந்த லேக் ஃப்ரண்ட்ல லேக் வந்துருச்சு. அவ்வளோ எல்லாரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலிங் சைடும் மிஸ்டேக் இருக்கு. ஆப்போனன்ட் சைட்ல ரபாடா வந்து 150 பிளஸ் போட்டாரு. முகமது எல்லாம் வந்து பால் எடுத்து வந்து இடிச்சாங்க நம்மள. நம்ம அந்த மாதிரி போலிங்கே போடல, நம்ம பேட்டுக்கு தான் போட்டோம். நம்ம எதிரடி அடிக்க போய் தான் அவுட் ஆனோமே தவிர அவங்க வந்து டஃபா போட்டு அந்த மாதிரிலாம் விக்கெட் எடுக்கல. அது ஒரு பார்க்கணும். கேப்டன்ஷிப் எப்படி இருக்கு ருத்ராஜோட கேப்டன்ஷிப்? நல்லா தான் ஓகே. ஆனா அவர் இன்னும் கத்துக்கணும். தோனி இருந்தா கத்துட்டு இருக்கலாம். அவர் கொஞ்சம் கேப்டன்சி சீக்கிரமா வந்துருச்சு, அதனால அவருக்கு இன்னும் தெரியல. ஒரு 5 இயர்ஸ் தோனி கீழ இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு அப்புறமா இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேப்டனா மாத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் இல்ல ப்ரோ, அது சரியா வராது. ருத்ராஜ் ஆமா. அப்புறம் இவரோட அந்த கான்பிடன்ஸ் போயிடும். இவரை நம்பி தான் கொடுத்துருக்காங்க. இல்ல நான் பர்ஃபார்ம் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக கேப்டன்சி மாத்துறேன்னா அப்புறம் அவர் பிரஷர் ஆயிட்டு அவர் ஆடலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஜடேஜா மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னொரு ஜடேஜா மாதிரி ஆயிடும். எப்படி இருந்துச்சு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னைக்கு மேட்ச்ல? ஓகே, நல்லா தான் போச்சு. ருத்ராஜ் கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் பண்ணாலும் கடைசியில் ஒரு டீசென்ட் டோட்டல் கொண்டு வந்தாரு. அதை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அவரும் இல்லைன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம். ஃபைன், நல்லா தான். எம்ஐ சிஎஸ்கே கோசம் வெயிட்டிங். மேட்ச் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? பெரிய லாஸ் சொல்ல முடியல ப்ரோ. ஒரு நிமிஷம். மும்பை இந்தியன்ஸை காமிச்சாங்க. அவ்வளோதான் ப்ரோ, நன்றி ப்ரோ. சிறப்பு. இன்னைக்கு வாங்க ஒரு பெரிய லாஸ் சென்னைக்கு. எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒழுங்கா விளையாட்ட நம்ம இப்படியே போயிட்டு இருக்கு. ஃபார்ம் வந்து என்னன்னே தெரியல, போன மேட்ச் மாதிரி இல்லை. ஹோப்ஃபுல்லி கம்பேக் வந்துடும். 5 மேட்ச் ஜெயிக்கணும் வர 6 மேட்ச்ல. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 6ல 5 வின் பண்ணாதான் நம்ம பிளே ஆஃபே நினைச்சு கூட பார்க்க முடியும். ஆமா ப்ரோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் செட்டப் இருக்கா? நம்பிக்கை தான் ப்ரோ, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தோனி ரொம்ப மிஸ் பண்றோமா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. ஆமா, தோனி பெரிய ஃபேன் தான். ஆனா இப்போ ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. இப்போதான் அவங்க தான் டாப்ல இருக்காங்க. ஸோ ஆமா 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 இப்போ அவங்க தான் டாப்ல இருக்காங்க. ஸோ எஸ், ஓகே. இந்த வருஷம் கப்பு நம்மள் தான், உங்களது இல்லை. ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஓவரால் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க சிஎஸ்கே? ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக விளையாடினாங்க. ஸோ ஜிடி நல்லா ப்ளே பண்ணாங்க. ஆக்சுவலி ருத்ராஜ் வந்து வெள்ளாண்டர் இன்னைக்கு ஃபார்மில் வந்தார். பட் பாலுக்கு அதுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக இருந்ததுனால எனஃப் ஸ்கோர் அடிக்க முடியல ஆக்சுவலி. ஓகே, சிஎஸ்கே சொல்லிடு. சிஎஸ்கே ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. நீங்க எப்படி ஃபீல் பண்ண மேட்ச்? மேட்ச் என்ஜாய் பண்ணல, ஃபேமிலியா வந்தது நாங்க என்ஜாய் பண்ணோம். சிஎஸ்கே ஒரு பெரிய தோல்வி, சேப்பாக்ல ஒரு பெரிய தோல்வியை பாக்குறது எந்த அளவுக்கு வருத்தமா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்டென்ட் இல்ல ஆக்சுவலி. தோனி சொன்ன மாதிரி ஒரு 6-4 நம்ம சென்னை இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-4 வந்து லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் தான் இருந்தது. இன்பிட்வீன்ல 4-6 எதுவுமே இல்ல. அது ரொம்ப ட்ரையா அந்த ரன் வரதுக்கே ஆக்சுவலி தட்ஸ் a problem. யா, thank you. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பட் என்னன்னா நம்ம பேட்டிங் லைன் அப் சரியில்லை. ஆக்சுவலா ஒரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டான ஒரு ஃபார்ம்ல கரெக்டா கீப் அப் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க, இப்போ உருவி பட்டேல் இறக்கிருக்காங்க. அவர்லாம் இன்ஜுரி ஓகே தான், பட் கொஞ்சம் செட்டான பேட்ஸ்மேன் இருக்கலாம். இவனை நம்ம பிரீவியஸ் முன்னாடி இறக்கலாம், யாராவது ஒருத்தர் முன்னாடி இறக்கலாம்ல. உருவி பட்டேல தூக்கி லாஸ்ட்ல இறக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பவுலிங் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஓகே இந்த மாதிரி போகுது. ரொம்ப 160 ரன் தான்றப்போ ஒரு யார்கர் யூஸ் பண்ணலாம், ஏதோ ஸ்லோ பால் யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஷார்ட் பால் ரொம்ப ஸ்லாட்ல போறாங்க, இப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ரெண்டாவது என்னன்னா எக்ஸ்ட்ராஸ் அதிகம், அதே மாதிரி ஃபீல்டிங்கும் கொஞ்சம் இன்னைக்கு 2-3 கேட்ச் மிஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய நாங்களும் ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி தான் இங்க வந்திருக்கோம். பட் பெரிய எங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். பிளஸ் என்ன பண்றது, ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும், நம்ம சிஎஸ்கே இல்லையா, விட முடியாது இல்லையா. தோனி ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு தோனி இந்த சீசன் ஃபுல்லா வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்படி நம்ம பிளே ஆஃப் போனா வரலாம். பிளே ஆஃப் போறதுக்கு நீ 6 மேட்ச் கண்டினியூ ஜெயிக்கணும்ல, அது பிளஸ் நல்ல ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். அதே மாதிரி ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரே 8 மேட்ச்ல வந்துருக்கோம், ஒரே ஒரு 50+ தாண்டிருக்கோம் பவர் பிளேல. இது வரைக்கும் எல்லாமே விக்கெட் டக்குன்னு போயிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே 30 பாலுக்கு 50 ஒரு பயமே இல்லாம விளையாடுறாங்க. நம்ம டீம்ல மட்டும் தான் ரொம்ப பயத்தோட விளையாடுறாங்க, ஏன்னே தெரியல. எதுக்கு எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங் ஒரு என்ன சொல்ற பவர் பிளேல ஒரு 50-60 ரன் நம்ம கொடுத்துட்டு வச்சுங்களேன், பின்னாடி வர கொஞ்சம் செட் ஆகி நல்லா விளையாட ஆரம்பிச்சிடும், பயம்லாம் விளையாட ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த 6 ஓவர்ல ரொம்ப சுருட்டி 30 ரன் 40 ரன் என்ன பண்ணுவான், பின்னாடி வரவே நல்ல ஸ்ட்ரோக் பண்ண தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. பாப்போம் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நல்லதா பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வின்னா லூஸ் எப்பயுமே சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. என்ன ப்ரோ பேக் டு பேக் சேப்பாக்ல வின் பண்ணோம், இப்படி வந்துருங்க ஒரு பெரிய லாஸ். லைவ் போயிட்டு இருக்கு நியூஸ் 18 எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய லாஸ்? கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு மனசுக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இது வரைக்கும் யாருக்குமே வந்து 103 ரன்ஸ்ல ஜெயிச்சதில்ல, நம்ம ஜெயிச்சிருக்கோம். சரி, நான் அந்த இன்டென்ட்ல ஒரு குட் இன்டென்ட்ல வந்து இங்க விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லாஸ் எதிர்பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் மும்பையோட திரும்ப அவங்களை டிஃபீட் பண்ணி நாங்க திரும்ப கம்பேக் கொடுப்போம். தோனி விளையாடு வர மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். அதுதான் எங்களுக்கே ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. வராரு இப்போ லாஸ்டா மும்பை மேட்ச் வராருன்னு சொன்னாங்க, எஸ்ஆர்எச் மேட்ச் வராருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா மேட்சும் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் வரவே இல்லை. வரணும்னு நாங்கள் வந்து வி வில் ப்ரே ஃபார் காட், நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தோனி வந்தால் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து வின் ஆர் லூஸ் எப்பயுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இந்த கப் அடிக்கிறதுக்காகவோ இல்லை வந்து ஜெயிக்கிறதுக்காகவோ வர மேட்ச் இல்லை. ஒரு டீம் தோத்துச்சுனாலோ ஜெயிச்சிச்சுனாலோ அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதுதான் ட்ரூ ஃபேன்ஸ். நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ், வி ஆர் ட்ரூ ஃபேன்ஸ். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மேட்ச் தான். இங்க பாருங்க 5 கப் இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டோம், எல்லாமே ஜெயிச்சிட்டோம். நாங்கள் ஜெயிக்க வேண்டிய ட்ரோஃபியே கிடையாது, புரியுதுங்களா? T20 வேர்ல்ட் கப் அடிச்சிட்டோம், ODI வேர்ல்ட் கப் அடிச்சிட்டோம், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிச்சிட்டோம். 5 ட்ரோஃபி, எல்லா ட்ரோஃபி இருக்கு எங்க கிட்ட, ரூம்ல இருக்கு. பாத்தீங்களா ஓப்பனிங் செரமனியை? நாங்கள் அடிக்க வேண்டிய ட்ரோஃபியே கிடையாது. ஃப்ரெண்ட்லி மேட்ச் இது. நாங்கெல்லாம் நல்லா விளையாடணும், விளையாடுனது பார்த்தோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. தோனி இல்லாதது மட்டும் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அது தோனி மட்டும் வந்தாருன்னா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். ஆமாங்க, யங் பிளேயர் அந்த மாதிரி இந்தியாவுக்கு வரணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி இருக்காரு, அப்புறம் இதுல வந்து சுதர்சன் இருக்காரு, அப்புறம் ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. இந்த மாதிரி புது டேலண்ட்லாம் உள்ள வரணும். நல்ல மேட்ச், நல்லா நடந்தது. ஃப்ரெண்ட்லி மேட்ச் இது, கரெக்டா இருந்துச்சு. ஓகே, இனி வரக்கூடிய 6 மேட்சுமே நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும், மஸ்ட் வின் கேமா மாறி இருக்கு. ஸோ இந்த பெரிய ப்ரெஷர் சிஎஸ்கே டீமோட நெக்ஸ்ட் தோனி அது வந்து ஓவர்டேக் பண்ணுவாரா, இல்லை எப்படி ஃபீல் பண்றீங்க? தோனி வந்து கரெக்டா பண்ணுவாருங்க. ட்ரோஃபி வந்தாலும் பரவாயில்ல, வராகட்டும் பரவாயில்ல. எங்க 5 ட்ரோஃபி இருக்கு, 5 ட்ரோஃபிஸ் எங்களுக்கு போதும். நாங்க என்னன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச், தோனி வரணும், தோனி ஆடுறத நாங்க பாக்கணும். தோனி மேட்ச்ல இருந்தா போதுங்க, எங்களுக்கு மேட்ச்ல ஜெயிக்க தேவையில்லைங்க. என்னங்க பண்ணணும்? நாங்க ஜெயிச்சா இந்தியாவிலே யாருமே இல்லைங்க. நாங்க ஜெயிச்ச ட்ரோஃபி யாருமே இல்ல, மும்பை மட்டும் தான் இருக்குது. மும்பை நாங்களும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். அது நீங்க பாத்தீங்கன்னா முந்தா நேற்று மும்பைல மேட்ச் நடந்தது, 100 ரன்ல ஜெயிச்சாங்க. நம்ம சென்னை ஜெயிச்சாலும் எல்லா பிளேயர் வந்து நம்மகிட்ட சேகண்ட் கொடுத்து எங்கிட்ட நல்லா பேசினாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச், நாங்க எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் ஜெயிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. தோனி வந்தாருன்னா மட்டும் போதுங்க எங்களுக்கு, அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். அது தேங்க்ஸ். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் பற்றி மட்டும் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து எந்த டீமுக்கு வேணால் நடக்கக்கூடியது தாங்க. உலகத்திலே பெஸ்ட் டீம் கூட இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டாஸ் தோத்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க.
ஒரு சில விக்கெட்ஸ் நம்ம போனது அந்த ரஷ் ஆஃப் பிளட்ல அவங்க சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் இன்னொரு நாள் நடந்திருக்காது. மேபி நம்ம டாஸ் ஜெயிச்சிருந்தா டிஃப்ரெண்டாக போயிருக்கலாம் கேமு. அதுக்காக டாஸ் தான் எல்லாமேன்னு சொல்ல. ஜிடி பிளேட் குட் கிரிக்கெட். சாய் சுதர்ஷன் பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடினாரு. ரெஸ்பெக்ட் வேர் இஸ் டியூ. ஆனால் இது வந்து அப்படியே மைண்டில் வச்சுட்டு சீசன் பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கு தே ஷுட் மூவ் ஆன். நெக்ஸ்ட் கேம் இருக்கு. இதுக்கு முந்தின மேட்ச் தான் 100 runs மார்ஜினில் ஜெயிச்சோம். ஸோ அப்படி ஜெயிக்கிற டீம் வந்து அடுத்த கேம் ஜெயிக்க முடியாதா? 6 out of 6 ஜெயிக்க முடியாதா? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வில் கோ லாங் வே. இட்ஸ் ஆல் மைண்ட் செட். எப்படி இருந்துச்சு நீங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க சிஎஸ்கே லூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுவாங்க? மெயின் காரணம் வந்து ஸ்டார்டிங்கில் சென்னையோட விக்கெட்ஸ் போனது தான் மேஜர் ரீசன். அண்ட் அது டாஸ் தோத்தாவே வந்து டே மேட்ச்சில், எஸ்பெஷலி டே மேட்ச்சில் வந்து அந்த பிச்சே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால தான் வந்து ஆடுறது வந்து ஈஸியும் கிடையாது. இந்த ஹாட் சன்னில் ப்ளஸ் இந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஆனாலும் லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் 5 ஓவர் நல்லா ஆடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலாக குஜராத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 நல்ல பிளேயர், தமிழ்நாடு பிளேயர்ஸு, வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், இந்த மாதிரி ஷாருக் கான், 3 பிளேயர். இவங்களெல்லாம் நம்ம லோக்கல் டீமில் இல்லாமல் வெளியில் போய் விளையாடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை இன்னும் லோக்கல் பிளேயர்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் கொண்டு வந்து இதை வந்து இன்னும் நல்ல டீமாக கொண்டு வரலான்னு தோணுது. தேங்க்யூ. நீங்கள் இன்னைக்கு லூஸ் பண்ணதுக்கு என்ன மெயின் ரீசன், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்துச்சு இந்த vibe? Vibe Chennai Chipok is always amazing, I would say. We win, we lose, that doesn't matter at all. We just want CSK to play. So yeah, it doesn't matter if we lose. We'll come back stronger like every year. If not this season, next season for sure. So yeah, this was my experience. It was very lively. Even when we lost, nobody was upset. They wanted us to come stronger. That's how Chennai is, and that's how so special CSK is. தோனி இஸ் அ மேஜர் ஃபேக்டர். தோனி இருந்தா அந்த வைபே, கிரவுண்டு எல்லாமே மாறிடுது. கம்ப்ளீட் அட்மாஸ்பியரே நல்லா இருக்கு. அந்த அந்த சவுண்டே வந்து அதுதான் மிஸ் பண்றோம் இந்த வருஷம் நாங்க. Yes. Even today. Please speak to Tamil. ரித்ராஜ் கெய்க்வாட் இருந்து சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ரித்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாரு. கிட்டத்தட்ட 7 matches கண்டினியூஸா பெரிய இன்னிங்ஸ் விளையாடல. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ், கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஸோ அந்த தாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சஞ்சு சாம்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ருத்ராஜ் காய்க்வாட் ஒரு நல்ல கேப்டன் தான் நான் சொல்வேன். அவருக்கு ரொம்பவே ப்ரெஷரைஸா இருக்கு. அதனால அவ கேப்டன்சில ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண முடியல. மை சஜஷன் நான் சொல்ல மாட்டேன் ருத்ராஜ் காய்க்வாடுக்கு தான் கேப்டன்சி வைங்க. சஞ்சு சாம்சனுக்கும் ப்ரெஷர் ஆயிடும். லிவ் இட், ஸ்டேபிள் தான் இருப்பாங்க. நமக்கு பேட்டிங் ஆர்டர் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆயுஷ் மேத்ரான்னு ஆமா டீமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன். ஆயுஷ் மாத்ரே தான் ஒரு சூப்பர். ஈவன் கார்த்திக் ரொம்பவே ஹோப்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன். ஆனா அது ஆயுஷ் மாத்ரே இன்ஜர்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே பிளேயர்ஸ் இன்ஜர்ட் ஆயிடுச்சுங்க. அது நம்ம பேட் லக் இந்த சீசனுக்கு. ஆனா ஓகே, என்ன ஆயிடுச்சு, உர்வில் பட்டேலுக்கு நம்ம ஹோப் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஸ்ட்ராங்கா விளையாடலாம். அதுதான் நான் ஹோப் பண்றேன். 8 match கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தோனியை பார்க்க முடியல. ஆமா, அது ரொம்பவே சேடனிங்கா இருக்கு. நான் இன்னைக்கும் மேட்ச் போடுது. ஸோ தோனி இல்ல ஸ்குவாட்ல இருக்கா இல்லையா சரி பார்க்கலாம். மேபி ஃபிட் இல்லை, நோ ப்ராப்ளம். தோனி வந்துட்டா டீம் செட்டப்ல இருந்து எல்லாமே மாறிடும்னு நம்புறீங்க? ஐ ஃபீல் எல்லா நியூஸ்ல சொல்றாங்க தோனி ஃபிட்டா இருக்கான். ஆனா அவருக்கு ரிப்ளேஸ் பண்ண முடியல. யங்ஸ்டர்ஸ் விளையாடுறாங்க ரைட் நவ். ஸோ மேபி தட் இஸ் த ரீசன். ஸோ லெட்ஸ் see. தோனி வரணும், அதுதான் ஹோப்ஸ். இன்னைக்கு சூப்பர் மேட்ச். ஜிடி ஜெயிச்சிருச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு 2 டீம் சைஸ்லுமே இன்னைக்கு நல்ல கேம் தெரிஞ்சுச்சு. நல்ல பாசிட்டிவ் இன்டென்ஸ் தெரிஞ்சுச்சு. லைக் இது சிஎஸ்கே ஒரு எண்ட்ல தோத்ரு 100 வராதுங்கிற சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க எடுத்துட்டு போனது. அந்த சஞ்சு சாம்சன் ஸ்டெம்பிங், இது பிரேவிஸ் ஃபீல்டிங், கில்லோட கேட்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல இன்டென்ட் காட்டினாங்க 2 டீமுமே. இது ஜிடில சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர் ஏர்லியா ஒரு 30 runs அடிச்சுட்டு கில்லோட கான்ட்ரிபியூஷன் அதுவும் நல்லா இருந்துச்சு. லைக் ஓவரால் இன்னைக்கு ஜிடி ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான். ஃபீல்டிங் நாங்க நல்லா பண்ணோம். இது ஒரு சைடு என்னன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல ரன் கொடுத்தது தான். பட் அது கம்மி பண்ணியிருந்தா இன்னும் சீக்கிரமாவே எங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிருக்குமே. பட் ஆனா இது கான்பிடென்டா இருந்திருப்போம்ல. இந்த வாட்டி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பிளே ஆஃப்ஸ் போறது கஷ்டம் தான். பட் வீல் சப்போர்ட் அவர் டீம். அதானே வேணும். நம்ம டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் வந்து சப்போர்ட் பண்ணுவா?
ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் செம்மையாக இருந்துச்சு. பிரேவிஸ் முன்னாடி வந்தது, ஓவர் 10 ஆட்டிடியூட்ஸ், எவ்ரி திங் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தோத்துட்டோம் லாஸ்ட் மினிட் வரை. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக நிறைய அசிங்கப்பட்டுட்டாரு, ஸ்டில் நல்லா ஆடுறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஃபார்முக்கு வரணும். கேப்டனாகவும் இருந்துக்கிட்டு டீமை மேனேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் புதுசுன்றனால மேபி நெக்ஸ்ட் டைம் ஹோப் பண்ணலாம், செம்மையாக ஆடிடுவார். பவுலிங்ல நம்ம ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்றோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ரீசன் கலீல் அகமது, அமேசிங் பிளேயர். அவர் இல்லை, அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஆயுஷ் மாத்ரே இல்லை. நம்மளோட பவர் பிளே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அஃப்கோர்ஸ் நம்ம 200+ வச்சுருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஃபைன், லெசன் தானே. இதுக்கு மேலே நம்மளால குவாலிஃபை ஆக முடியுமான்றது தான் கஷ்டம். நம்ம டீமுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயரும் சிஎஸ்கே ஃபேன் தான். தோனி வந்தாலும் நமக்கு லக்கு வேணும், அதுதான். மேபி தோனி இருந்திருந்தா செம்மையாக பண்ணியிருந்துருக்கலாம். அவர் இன்னொரு ஷோ மோட்டிவேஷன், அவர் கூல் அந்த இது காமிச்சிருப்பாரு கண்டிப்பா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய லாஸ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் 3 தொடர்ந்து ஒரு லாஸ்ல வந்திருக்காங்க, அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு வின்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணார். நம்மளையும் சஞ்சு சாம்சன் செஞ்சுரிலாம் போட்டிருந்தாரு. ஸோ ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும், அண்ட் எல்லாருமே இன்டர்னோட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பிச் வந்து ஸ்பின்னும் சப்போர்ட் பண்ணல. நம்மகிட்ட 2 ஸ்பின்னர்ஸோட ஸ்குவாட்ல போயிருந்தோம் நம்ம. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் மட்டும்தான் ஸ்பின் போட்டாங்க, நான் அவரையும் ஒரு ஓவரில் 21 ரன் ஸ்கோர் பண்ணினால ஸ்பின்னை அவங்க எடுக்கல. மேபி அது ஒரு பாயிண்டாக இருந்திருக்கலாம் நம்மளோட லாஸ்க்காக. பட் இன்னும் இன்டென்ட்டோட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஒரு மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ எஃபர்ட்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி வைப்பா இருந்துச்சு? இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வர ஐபிஎல். இட்ஸ் ஒரு ஓகே குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு ஒரு சம் 50 லாஸ்ட் 7 மேட்ச்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. சிஎஸ்கேல ஒரு கேப்டனா இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவருக்கு ஆக்சுவலாக கேப்டன்னால அவர் மேலே ப்ரெஷர் போட வேணாம், மற்ற டீம் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவர் நின்று பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. தோ 20 runs ஆஃப் 36 balls இருந்ததுக்கப்புறமா அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு கேப்டன்சியோட இன்டென்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் போனால் மேபி செட்டில் டவுன் ஆவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், தே வில் ஹேவ் சம்திங், அவங்க கிட்ட ஏதாவது இருந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு நல்ல மேட்சை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ப்ரோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஆக்சுவலி நல்லா இருக்கேன் ப்ரோ. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு அப்செட்டாக இருக்கு. ஹோம் டவுனில் சிஎஸ்கே தோத்தது, டாஸ்லேயே மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கேப்டன் நாக்கு ருத்ராஜ் கொடுத்தது வந்து ஒரு டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. எனியோ 20-30 ரன் ஷார்ட்டேஜ்னு நான் நினைக்கிறேன். பட் இதை வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 180-200 சேப்பாக்கில் இதே சேப்பாக்கில் கொண்டு வருவாங்க. ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சார்னாலே நம்ம ஆஃப் ஆஃப் த மேட்சை ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், பவுலிங் எல்லாம் நல்லா இருக்கு. பட் மிடில் ஆர்டர் வந்து டக்குன்னு விக்கெட் விடுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை கன்சர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் சர்ஃப்ராஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் விக்கெட் போன அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நின்று ஒரு 5 to 6 பால் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் இன்னைக்கு வந்தார். ஓகே, ஒரு 30 runs 10 balls 30 runs எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் வந்த இதில் போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனியோ உர்வில் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இந்த மேட்ச் ஹோம் டவுனில் நம்ம லாஸ் ஆனது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு இதாக தான் இருந்தது. ஹலோ, என் பேர் நிதிஷ், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இன்னைக்கு ஆக்சுவலி மேட்ச்சில் வந்து எங்கே சிஎஸ்கே லாஸ் ஆனாங்கன்னா பவர் பிளேலே போயிடுச்சு. ரொம்ப லோ ஸ்கோரு. சேப்பாக் விக்கெட்டுக்கு வந்து இது ரொம்ப கம்மி ஸ்கோரு. ஜிடியில் வந்து சாய் கில் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஓப்பனர்ஸ், தெரிஞ்சுமே நம்ம கம்மி ஸ்கோர் போட்டது ரொம்ப தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கேமில் இதே 11 பேக் பண்ண ஐ திங்க் தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஒன்றையும் தான் சொல்லணும், சஞ்சு சாம்சன் மட்டும்தான் டில் எண்ட் வரைக்கும் அடிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஃபேன்ஸும் சரி, டீமும் சரி, மிடில் ஆர்டரும் ஃபயர் ஆகணும். இந்த 11 பேக்கப் போனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், தோனி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு ஏமாற்றமா இருப்பாங்க. அவர் வருவாருன்ற ஷோ சொல்லிச்சு. பட் அவர் எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷனை மிக்ஸ் பண்ண வேணான்ட்டு அவர் வெளியே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது சொன்ன ஃபேனா எனக்கும் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இந்த டீம் தான் போகும்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸுக்கு. ஸோ சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கும். ஆஸ் ஏ ஃபேனா நானும் ஒரு டோனி ஃபேன் தான். பட் என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் தான் நம்ம டோனியே இது பிளேம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். டோனியை நம்ம இன்னும் 10 years 15 years வந்து பார்க்க போகிறதில்ல, இன்னும் 1 or 2 years. ஸோ அப்போ 1 or 2 yearsல வந்து அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வரலாம். பிளேயிங் லெவலில் இருக்க வேணாம்.
ஆஸ் ஏ இம்பாக்டாக அவர் நல்ல அதே போதும். ஏன்னா அவருக்கு நீ இன்ஜுரி அதெல்லாம் லாஸ்ட் இயர் இது வந்ததுனால, ஸோ அதனால் வந்து அவரை இம்பாக்ட்லேயே கொண்டு வரலாம். ஸோ இனிமேல் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டோனின்றத ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு மேட்ச் எஸ் வி லாஸ்ட் த மேட்ச் பட் நெவர் மைண்ட். ஆக்சுவலா இந்த சீசன் நமக்கு இல்ல கண்டிப்பா. ஐ திங்க் வி ஆர் ஃபார்மிங் a நியூ டீம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், இல்ல உர்வில் பட்டேல் இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் போன உடனே பவுன்ஸ் ஆகணும் அப்படிங்கறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல. இன்ஃபேக்ட் சஞ்சுக்கே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஃபிளாப் ஆச்சு, அப்புறம் 2 செஞ்சுரி அடிச்சாரு. பட் டீம் இஸ் வெரி மச் டிபெண்டன்ட் ஆன் சஞ்சு. இன்னைக்கு நம்ம ருத்து கொஞ்சம் அடிச்சாரு, பரவாயில்ல. பட் இது T20 கொஞ்சம் வந்து அவ்வளவு டைம் இல்லை யாருக்கும். அண்ட் குட்டி குட்டி ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, என்னோட பசங்க 2 பேர் கிருஷ் பிரதர்ஸ். ஸோ இவங்கலாம் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க 6-4. நம்ம கிரவுண்ட் அந்த மாதிரி சூட் ஆகல. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீம் செலெக்ஷன் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஒன்னே ஒன்று தான், ஓப்பனிங் காம்போ பீட் மைக்கேல் ஹசியா இருக்கட்டும், மேத்யூ ஹேடனா இருக்கட்டும், 2008 இருந்து அந்த ஓப்பனிங் காம்போ எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பிரெண்டான் மெக்கலம், டுவைன் ஸ்மித், அந்த மாதிரி ஓப்பனிங் காம்போ இன்னும் வரல. ஐ மீன் ஈவன் டுப்ளசி இருந்த வரைக்கும் கூட நல்லா இருந்தது. அந்த ஓப்பனிங் காம்போ ஸ்ட்ராங் ஆனதா சிஎஸ்கே கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆகும். நாட் 2006, 27 அடி. பெரிய காம்போ தானே. சஞ்சு சாம்சன் காம்போ பெரிய காம்போ தான். அந்த காம்போக்கு இன்னொருத்தர் வேணுமே. இப்போ ஆல்மோஸ்ட் 8 மேட்ச் ஆயிடுச்சு, 9 மேட்ச் ஆச்சு, 8 மேட்ச் ருத்ராஜ் அடிக்கல. ஸோ காம்போ இல்லைன்னா டக்னா வி ஹேவ் டு ரியாக்ட் ஃபாஸ்ட். மொத்தம் 14 மேட்ச், 70% மேட்சஸ் ஓவர். இன்னுமே அதே காம்போ நம்ம கொடுத்து பார்த்து பண்றதை விட ஐ திங்க் ஒன் மோர் நியூ ஓப்பனர் த நெக்ஸ்ட் மேட்ச் தல் பி அ குட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஆக்சுவலாக டெஸ்ட் மேட்ச் மாதிரி போயிருச்சு. எதிர்பார்த்தது வேற மாதிரி. உருவி பட்டேல் இருக்கிறப்போ ஓகே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஈஸியாக அவுட் ஆயிட்டாரு. அகைன் இம்பாக்ட்ல சஃப்ரஸ் வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பவுலிங் யூனிட்ல முகேஷ் சௌத்ரி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். பட் சஃப்ரஸ் உள்ள வந்தாங்க, அவங்களுமே அன்பார்ச்சுனேட்லி அவுட். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து அப்படி விக்கெட் போனதால கொஞ்சம் அப்படியே மேட்ச் டல் ஆயிருச்சு. ஸ்டார்டிங்ல டீம் செட் ஆகவே இல்லைன்னு சொல்லி. ஆமா, அது ஒன்று. டீம் நல்லா செட் ஆச்சு, டீம் செட் ஆகுது. பட் நம்ம டீமுக்கு என்ன ராசின்னு தெரியல, எல்லாம் இன்ஜுரி ஆகிறாங்க. ஆயுஷ் மாத்திரே ஒரு 1 டவுனுக்கு ஓரளவு சூட் ஆகி வந்தாரு. அவரே இன்ஜுரி ஆகி அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றோம். ஸோ அந்த ஒரு பவர் பிளேல நம்ம கிட்ட ரன்னே வர மாட்டாங்க. மற்ற டீம்ஸ் 5 ஓவர்ல 72 இருந்து அபோ 100 வரைக்கும் கூட அடிக்கிறாங்க. நேற்று மேட்ச்லாம் 5 ஓவர்ல 100 அடிச்சாங்க. பட் இன்னைக்கு இந்த பாத்தீங்கன்னா 10 ஓவர் ஆகியுமே நம்ம 50 ரன் அடிச்சுட்டு இருக்கோம். அகைன் அதுக்கப்புறம் கூட புஷ் இல்ல, 2 காமிக்காம அப்படியே இதாக போறாங்க. தூபே இந்த சீசன் ஃபுல்லாவே ஒழுங்கு அடிக்க 6 தூபே சொல்லி அவர்கிட்ட 6 வரல. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பவுலிங் யூனிட் ஓகே, நம்ம பவுலிங் யூனிட் தான் வீக் நினைச்சோம். பட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. பார்த்தா பேட்டிங் ஸ்ட்ராங் பேட்டிங் வீக் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஏதாவது ஆர்டரிங் மாற்றி ஏதாவது பண்ணா கரெக்டாக இருக்கும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ப்ரோ, மற்ற டீம்லாம் போட்டு பழக்கிறாங்க, இங்கே நம்ம டீம்லாம் போட்டு பழக்கிற மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். சரி பார்க்கலாம். சிஎஸ்கே எப்போதுமே கம்பேக் கொடுக்கறது இது. பட் இது ஆல்ரெடி 3rd இயர் கம்பேக் கொடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. மற்ற டீம்ஸ் ஸ்டில் அவங்க இந்த 160, 180 ஆடிட்டு இருக்காங்க. மற்ற 240, 250 ஆடுறப்ப நம்ம டீம் இன்னும் 160, 180 ஆடுது. அதை கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 200 மேலே தான் அடிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் தான் அது மாறும். பார்க்கலாம். தோனி வந்தால் கொஞ்சம் ஏதாவது மாறுமா ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. Sorry, sir? Overall experience இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? It was a disappointing game. Again, I felt கொஞ்சம் one-sided இருந்தது. Up till the 12th over, I think we scored about 50-55 odd runs. But last 7 overs, we were able to score about 103 runs. That was a positive side. But என்னன்னா overall, it was overall ஒரு the game didn't go our way. Things could have been a lot better. Batting top 4 இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க இது பண்ணி ஆடி இருக்கலாம். Like somebody, at least 2 people could have scored around 30 runs. Things would have been a lot better. Rash shots ஆடினாங்க. And credit to Gujarat for actually coming up with the bowling plan against CSK and batting அவங்க நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் ரொம்ப நல்லா ஆடினாரு டுடே. பிச்சை நல்லா கேஜ் பண்ணி அண்ட் bowlers நல்லா கேஜ் பண்ணி ஸ்ட்ரைக் ரொம்ப நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் ரிலேட்டிவ்லி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் we have a lot of areas to improve on. நம்மளுக்கு மெயினாக என்னன்னா அந்த டீமோட மொமெண்டம் செட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா when we have a team set ஒரு ரோல் வரும். 3 wins and a loss, 3 wins in a row வரும், 4 wins in a row வரும். நடுவில் ஒரு 2 லாஸ் வந்தா கூட டக்குன்னு ரெக்கவர் பண்ணிடும் சிஎஸ்கே. பட் த ப்ராப்ளம் இஸ் நம்மளுக்கு இந்த சீசன் we are not able to find that momentum. ஏன்னா கன்வின்சிங் 2 கன்வின்சிங் வின் வந்ததே தவிர ஒரு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலா இந்த டைம் எனக்கு தெரியல. பிக் ardent fan of CSK, but I hate to say, I mean it hurts to say this, but this looks one of the more weaker CSK sides. Because பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் 6-7 இயர்ஸ் முன்னாடி எடுத்தீங்கன்னா
தோனி சாரி ஓப்பனர்ஸ் அடிப்பாங்க. ஓப்பனர்ஸ்ல யாராவது அடிக்கலன்னா ரைனா அடிப்பார், ரைனா அடிக்கலாம் ரைடு அடிப்பார், ரைடு அடிக்கலாம் தோனி அடிப்பார், தோனி அடிக்கலன்னா தென் somebody or the other will step up and win the games for you even if they are bowlers. But in the seasonல that's not happening because Samson மட்டும் தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா இருக்காரு. இன்னைக்கு ருத்துராஜ் yes he played well, gauge the situation, but he was very slow to start with. அந்த கவுண்டர் அட்டாக்கிங் கேம் ஆடுறதுக்கு யாருமே இல்ல நம்ம டீம்ல. So that is a bit of concern and overall the team lacks experience is what I would say. ரொம்ப inexperience இருக்கு. For example கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரருக்கு நீங்க 28 crores கொடுத்து வாங்கும்போது obviously they are good players, but then நீங்க ஒரு இவ்வளவு சின்ன பசங்கள இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்கள or for that matter ஒரு ரொம்ப ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்களுக்கு நீங்க வந்து 14 crores நீங்க வந்து பிரைஸ் டாக் போட்டீங்கன்னா that will weigh them down. So that is one thing which they could have done better. And bowling again I would say இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான்டா நீங்க போட்டுருக்கலாம். கண்டிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். லென்ஸ் கொஞ்சம் ஓவர் 10 கொஞ்சம் லென்ஸ் சரியா போடல. And I would say that whenever CSK ஓட மெயின் I would say the backbone of CSK is the spinners. Spinners எப்ப பெர்ஃபார்ம் பண்ணாலும் CSK ஜெயிக்கறாங்க. இந்த சீசன்ல they have done in bits and parts, but again that's one thing which is ஹோம் கிரவுண்ட் நம்மளுக்கா இல்ல அவங்களுக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல தான் நம்ம பவர் பிளேஸ்லயே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட பேட்டிங் 10 overs நல்லா ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேற நம்ம. So actually home ground இப்ப ஜிடிக்கு மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. Again I would say that last 2-3 years பாத்தீங்கன்னா the home ground advantage ங்கிறது CSK ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு because again that what I would say is momentum. நம்ம ஜெயிச்சோம்னா 3-4 games கண்டினியூஸா ஜெயிப்போம் and அந்த இது இருப்போம் நம்மளுக்கு. ஓகே ஹோம் CSK செப்பாக்ல ஆடுறோம்னா டீம்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரிஹென்சிவா இருப்பாங்க. ஓகே அவங்க வந்து ஓகே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு கிளியர் கேம் பிளானோட வராங்க அப்படின்ட்டு. பட் த ப்ராப்ளம் இஸ் ருத்துராஜ்க்கு வந்து கேப்டன்சி ஐ வுட் சே கொஞ்சம் செட் ஆகல அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் அவர் எப்ப கேப்டனா இல்லையோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு as a player because he has a space and liberty and we need someone to step in the shoes of Dhoni. Obviously Dhoniயோட shoes ரொம்ப பெருசு, தோனியோட இடத்துக்கு யாரும் ஃபில் பண்ண முடியாது. But then Ruturaj is just not that person I would say because he's not able to take decisions like this and he's not able to again game வந்து ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா 6 ஓவருக்கு நல்லா அடிக்கிறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், தோனி என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாரு, ஃபீல்ட கொஞ்சம் டக்கு டக்குன்னு மாத்துவாரு, ஸ்பின்னர்ஸ் போட விடுவாரு. So he will slow down things. அது ருத்துராஜ் வந்து கொஞ்சம் he lacks experience in that and he may be a great batsman but not all great batsmen or great players make good captains. Such an example நம்ம பாத்திருக்கோம் அது. So I think ருத்ராஜ் அந்த கேட்டகரியில் தான் வருவார்னு நினைக்கிறேன். So I think we need to again reshuffle our team, not make much changes but கோருங்கிறது again I would say is something we need to do and I think as a team we need to click and the momentum அப்பதான் வரும் because when everybody is chipping in அப்பதான் அந்த டீம் momentum click ஆகும். யாராவது ஒருத்தர் ஒரு மேட்ச் அடிச்சா அது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. So we need to keep winning matches if we need to keep winning matches everybody has to contribute as a team and that is something which we're lacking this season. Sure, thank you. Matchla it's ஒரு பெரிய disappointment தான். நான் வந்து like we expected that CSK would win ஆனா sometimes mistakes are very common தான். like நிறைய mistakes இருந்துச்சு. like batting ஆடுறே like நிறைய பேர் வந்து like they were dependent on each other. பாத்தீங்கன்னா பேட்டிங் எல்லாரும் சஞ்சு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா சஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம், வேற யாருமே இல்ல பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ண. மேட்சஸாவே சஞ்சு மேல தான் பிரஷர் இருந்துச்சு. அவன் அடிச்ச 2 செஞ்சுரினால தான் 2 மேட்ச் வின் பண்ணோம். சோ அவன் அடிக்கலனா மிச்சம் யாருமே இல்ல. ருத்ராஜ் இஸ் நாட் பிளேயிங் வெல், பிரேவஸ் ஆடுறான், மிச்சம் யாருமே ஆடுறதில்ல. இப்போ உருள் பட்டேல் டிபெண்ட் பட் அவனும் போயிட்டான். 6 ஓவர்ஸ்க்குள்ளேயே விக்கெட் ஆல்மோஸ்ட் 4 போயிடுச்சு. மும்பை நாங்கள் கலாச்சி இப்போ வந்து நாங்களே வந்து 15th ஓவர்லாம் 100 டச் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு முடிச்சு 150 ஏதோ அவங்களே பாவப்பட்டு ஒயிட் ஃபோரா கொடுத்தனால உண்டு, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. But Rutu today had a captain's knock. இன்னைக்கு வந்து Rutu did a great job என்ன பொறுத்த வரைக்கும் because when the situation was getting out of the hand he stayed calm, composed. runs வரலனாலும் he was there till the end to score some. So it was a great captain's knock today. ஆனால் லைக் போலிங் ஆர்டர் வந்து இட்ஸ் சார்ட் அவுட். ஏன்னா போலிங் ஆர்டர் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ வந்து லைக் இன்னைக்கு வந்து நான் மிஸ்டேக் சர்ஃப்ராஸ் கான் மேலே இல்லை, ஆனால் அவர் அடித்த ஷாட் வந்து லைக் பேட் ஷாட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நின்று ஆடி விக்கெட் தான் இன்னும் ரன்ஸ் வந்திருக்கும். இல்லாட்டி பிரேவிஸ் வந்து எல்லா மேட்சும் யாருமே அடிக்க முடியும். அதான் சொல்கிறேன், பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் நல்லா ஷார்ட் பண்ணி லைக் இப்போ வந்து டூபே மேலே கொஞ்சம் ப்ரெஷர் நிறையா இருக்குது. டூபே மேலே அவன் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணல, அவருக்கு போல வேறு சாய்ஸ் நிறையா போகலாம். போலிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நூர் அகமது, அகில் ஹுசைன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நிறையா என்ன மேட்டர்னா லைக் காம்போஸ் நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் ட்ரைங் டு கெட் த ரைட் காம்போ. ஆனால் அந்த ரைட் காம்போ கிடச்சிதுன்னா சிஎஸ்கே லைக் டாப் கிளாஸ் மேலே போயிடுவாங்க எங்கேயோ. Very few changes would make the team better and great impact. We are back on track. Easy நம்ம அசால்ட்டா வர வாய்ப்பு இருக்கு. Just few changes, Fleming should do it
இத்தனை வருஷம் பண்ணிட்டாரு. he will do it, you know. Fleming's mastermind, 5 cups ஜெயிச்சிட்டோம். தோனியை மட்டும் கையில தோனியை மட்டும் கண்ணில் ஒரு தடவை காமிச்சாங்க. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நல்ல அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா மேட்ச்ல ஒரு தடவை கூட காமிச்சாங்க. ஜன்னல் இருந்தே ஃபோக்கஸ் வரும், நத்திங். அப்போ மேட்டர் என்னன்னா லைக் தோனி கேப்டன்சி பண்ணும்போது லைக் when he performed அது ஜெயிச்சு நம்ம பார்த்து இப்போ வந்து லைக் ருத்து ஸ்ட்ரகிள் பண்றதை நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா வந்து தோனி வாஸ் சோ குட் அட் வாட் ஹி வாஸ் டூயிங். ஓகேவா, அதனால வந்து அது ரொம்ப லைக் நம்மளுக்கு வந்து ஒரு புது சேஞ்சா இருக்குது சிஎஸ்கே இப்படி ஆடுறாங்கன்ட்டு. ஸோ வந்து லைக் when சிஎஸ்கே லைக் when they get the right, இது வந்து பரவாயில்ல, இது கொஞ்சம் ஓகே தான். when சிஎஸ்கே வந்து அவங்க ரைட் காம்போ கிடைச்சிருந்தா பேட்டிங் ஆர்டர் தான் மெயின் ப்ராப்ளமே. அவங்க பேட்டிங் ஆர்டர் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். லைக் என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் பட் ஆஸ் அ ஃபேன் நமக்கு என்றைக்கும் இருக்கும் அந்த சிஎஸ்கேன்ற ஒரு இது இருக்கும். பட் இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் பேட்டிங் டிசப்பாயிண்ட் ஆச்சு. என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகக்கூடாதுன்றது ப்ரூவ் ஆச்சு. பட் ருத்ரு நல்லா சென்சிபிளாக ஆடினார். ஒரு கேப்டன் ரெஸ்பான்சிபிள் நாக் ஆடினார். கேப்டன் நாக்குன்றதோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பிளேட் வெரி வெல். என்னென்னா கொஞ்சம் அந்த இம்பாக்ட் சப் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கலாமோன்றது பவுலிங்கில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பவுலர் ஷார்ட் ஆனதுனால தான். ஏன்னா இனிஷியல் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் நல்லா போட்டார். அவருக்கு அந்த எண்டு முகேஷ் சௌத்ரி போட்டிருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம். மேபி அவங்களுக்கும் ஒரு பவர் பிளேல ஜர்க் ஆகிருக்கலாம். அங்கே தான் நம்ம லூஸ் ஆகிட்டோம். பட் நெவர்தலெஸ் இன்னும் ஹோப் இருக்குது. லெட்ஸ் see எப்படி போகுதுன்றது. தேங்க்ஸ். பெரிய லாஸ் தான். ஆனால் மேட்ச்சு கொஞ்சம் நம்ம பக்கம் வந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து அழகாக பேக் ஆஃப் த லென்த் பால்லாம் யூஸ் பண்ணி 145 போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அதே ஸ்பீடை வந்து நம்மளால கொண்டு வர முடியல. பேக் ஆஃப் த லென்த் பால் போட்டாலும் வந்து அது பவுன்சராக இருந்தாலும் லெக் சைடில் போனோடனே ஈஸியாக அவங்க அடித்து 6 ஆக்கிடுறாங்க. நம்மளுக்கு அதை வந்து பண்ண தெரியல. மற்றபடி பவுலிங்கும் சுமாரான எஃபர்ட் தான். அப்புறம் ஃபீல்டிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நிறைய இடத்துல ஃபீல்டிங்லாம் விட்டுட்டாங்க. இம்பாக்ட் சப்புமே கொஞ்சம் எமோஷனலாக எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த டெசிஷன். டக்குன்னு உருவில் பட்டேல் அவுட் ஆனவனே சர்ஃபராஸ் கொண்டு வந்துருக்கக்கூடாது. கடைசியில் ஒரு 18th ஓவர் இதே மாதிரி ஆர்சிபி ஆடினாங்க. கடைசியாக தான் வந்து வெங்கடேஷ் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்தனால ஒரு பவுலிங் ஆப்ஷனும் போயிடுச்சு. அது பண்ணியிருந்துருக்கக்கூடாது. அது வந்து பெரிய பிளண்டராக இருந்துச்சு. மற்றபடி ஆக்சுவலாக ஒரு இது வந்து பாஸ் ஸ்கோர், அதோட இந்த ஸ்கோரை வச்சுட்டுலாம் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். அது கேப்டன்சிலாம் வந்து குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து டீமாகவே கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நம்ம கேப்டன்சியில் குத்தம் சொல்லலாம். அது வந்து மற்ற டீம்லேயுமே வந்து இதே மாதிரி தான் ஆடுறாங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஸ்பீடில் வர்ற பாலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடிக்க பார்க்கணும். நல்ல பால் ஆடுறாங்கன்னு சொல்லி எல்லா பாலையும் டாட் போட்டுட்டு இருந்தா மேட்ச் அடிக்க முடியாது. அதனால இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேட்ச். என்ஜாய் பண்ணீங்களா? தோனி எதிர்பார்த்து வந்தீங்களா? தோனி பார்க்கணும்னு ஆசையா வந்தீங்களா? ஆமா. ஆனா தோனி வரலையா? வந்தாங்க. நல்லா இருக்கு மேட்ச். இன்ட்ரெஸ்டா இல்லையா? என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க நல்லா சவுண்ட் விட்டீங்களா? எப்படிலாம் கத்துனீங்க சொல்லுங்க. ஓகே டன். சூப்பர். வாங்க நீங்க வாங்க சார். ஐ லவ் சிஎஸ்கே சொல்ல போறேன். ஐ லவ் சிஎஸ்கே. சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு பெரிய லாஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இருந்துச்சு? கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஓகே தான். பரவாயில்ல. ஓகே. ருத்ராஜ் கேக்வாட் எப்படி கேப்டன் நல்லா தான் பண்றாரு. இன்னைக்கும் மேட்ச்ல நல்லா ப்ளே பண்ணாரு பேட்டிங்ல. சோ நைஸ். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லூஸ் பண்ணதுக்கு என்ன மெயின் ரீசன் என்ன சொல்றது? பரவாயில்ல லூஸ். அதான் வின் ஆர் லூஸ் 0 ஃபார் சிஎஸ்கே. சோ இட்ஸ் ஃபைன். தோனியை மிஸ் பண்றீங்களா? ஆமா கண்டிப்பா. தேடி பார்த்தா ஆனா வரல. இன்னும் 6 மேட்ச் தான் இருக்கு. 6லயுமே நம்ம வின் பண்ணணும். தோனி எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு? ஆமா எதிர்பார்த்தா பாக்குறோம். ஆவலா பாப்போம். கண்டிப்பா நினைக்கிறேன். ஓகே. சஞ்சு கேக்வாட் அப்படின்னு நல்ல ஒரு பேட்டிங் காம்போ. ஆனா பெரிய லெவல்ல இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல நாங்க. சோ எப்படி? பரவாயில்ல. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ். என்ன உங்களுக்கு வேணுமா? வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? எப்படி விளையாண்டாங்க இன்னைக்கு? எப்படி விளையாண்டாங்க? நான் பையன் கனடா. எப்படி விளையாண்டாங்க சொல்லுங்க நீ சிஎஸ்கே. How to play CSK? I'm from Canada. I love CSK. Okay. And
and I'm going back India soon.